அனல் பறக்கும் தேர்தல் களம் ஆட்டத்தை ஆரம்பித்தார் எடப்பாடி. வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்று தினம் கூட தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருந்தார். மொத்தமாக 297 வாக்குறுதிகள் என்பது அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலே குறிப்பாக நேற்று தினம் வெளியிடப்பட்டதிலே முக்கியமான அறிவிப்பாக ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு குடும்ப தலைவிக்கும் ஒரு பிரிட்ஜ் குளிர்சாதன பெட்டி என்பது இலவசமாக அரசின் சார்பாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் கொடுத்திருந்தார். அதிலேயும் குறிப்பாக ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்களுக்கு விலையில்லாமல் இலவசமாக கொடுக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்று முதல் ஆட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களும் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கூடிய இந்த வேளையிலே ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய சட்டசபை தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் என்பது வருகின்ற 30ஆம் தேதி முதல் தொடங்கி இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 4ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதே நாளில் தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்புகள் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தேர்தல் நெருங்கி வரும் நிலையிலே ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு பெரும்பாலும் முடிவடைந்துவிட்டு இன்னும் சில கட்சிகளுடன் மட்டும் பேச்சு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகும். இதனிடையே திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி ஒதுக்கீடு, தீவிர பிரச்சாரம் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் வகுத்தல் ஆகியவற்றை ஒவ்வொரு கட்சிகளுமே முழுமையாக செஞ்சிட்டு வராங்க. இந்த முறை 4 முனை போட்டி என்பது நிலவும் அப்படிங்கிறது அரசியல் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியான அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா மற்றும் பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமாக, இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, புரட்சி பாரதம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி, தமிழக முன்னேற்ற கழகம், அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் என்பது இணைந்திருக்கிறது. இந்த சூழலில் பாஜகவின் தமிழக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நேற்று தினம் சென்னை வந்திருந்தார். அவர் கூட்டணி கட்சிகளுடன் ஈடுபட்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தொகுதி பங்கீடும் முழுவதுமாக முடிக்கப்பட்டு விட்டு இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறார். சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட மந்தைவெளி மார்க்கெட் பகுதியில் இன்றைய தினம் மாலை 4 மணி முதல் பிரச்சார கூட்டத்தை நடத்த இருக்கிறார் என செய்திகள் என்பது அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே ஒவ்வொரு இடங்கள் வாரியாக எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கிறார். அந்த பிரச்சாரம் என்பது அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிறது, அதே போல அதிமுக இந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய வேளையிலே திமுகவிற்கு எதிராக என்னென்ன செய்திருக்கிறது, மக்களுக்கு ஆதரவாக என்னென்ன செய்திருக்கிறது, மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறது என அனைத்தையுமே மக்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைக்க இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த சுற்றுப்பயணத்தை விட இந்த சுற்றுப்பயணம் என்பது சூறாவளியை போல இருக்க போகிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.